எனக்கு செகண்ட் பேபிக்கு நான் அந்த டபுள் கோடு பார்த்தோனே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு பார்த்தப்போ எந்த ஒரு பயமே இல்லாம வாவ்னு இருந்ததுல அப்படி இல்ல. இல்ல. ரொம்ப ஒரு பயமா இருந்தது. என்னடா இது! இத கரெக்ட்டா கொண்டு போணுமா? போயிடுவோமா? அப்படின்னு ரொம்ப பயமா தான் இருந்தது. ஒவ்வொரு இதுவும் போய் ஸ்கேன் பார்க்கும்போது எல்லாமே. கையில ஒரு கோழி முட்டைய என் கையில குடுத்துட்டாங்க. இத நீங்க உடையாம பத்திரமா நீங்க கொண்டு பாத்துக்கணும். போணும். நான் துபாய்லருந்து நான் ஊருக்கு வேற வரணும் காரைக்குடிக்கு. எனக்கு துபாய்ல இருக்க வேண்டாம். நான் ஊருக்கு வந்துட்டு நான் டெலிவரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுவே எனக்கு பயமா இருந்துச்சு. எப்படியாவது நம்ம கரெக்ட்டா போய் ஊரு போய் சேரணும், வீடு போய் சேரணும். அது வரைக்கும் அந்த மாரி ரொம்ப பயமா இருந்தது. வீட்டுக்கு வந்தோனே, ஐயோ! நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு இருந்தது. இது வந்து உங்களுக்கு மெடிக்கலா அதாவது இது வந்து இந்த மாரி விஷயம் எல்லாருக்குமே நடக்கிறதா? இல்ல ரேர் ரேர் பீப்பிள் மட்டும் தான் இருக்குமா? இந்த மாரி இது வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம். எல்லாருக்கும்லாம் நடக்காது. இது வந்து யாருக்குமே தெரியாது முதல்ல. டாக்டர்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் ஆகும்போது இவங்களுக்கு இப்படி ஆகும், ஆகாதெல்லாம் தெரியாது. தெரியாது. அது வந்து நம்ம அந்த சர்க்குலாச் போட்டுட்டோம்னா நமக்கு சேஃப். நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அந்த கம்பல்ஷன் அது நீங்க சொல்ற இந்த சர்குலாஜ் அப்படிங்கிறது ம். எல்லாருமே போட்டுக்கணும். எல்லாரும் போட்டுக்கணும்னு கிடையாது. அந்த ஓகே. லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. லென்த் வந்து கம்மியா ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சர்க்குலாச் பண்ணுவாங்க. ஓகே. இல்லன்னா பிரச்சனை கிடையாது. முன்னாடியெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆ. இவங்களுக்கு குறையும், உங்களுக்கு குறையாது. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த அப்டின்னா அந்த காலத்துலலாம் என்ன குழந்தை பெத்துப்பாங்க சொல்லுங்களேன்? ஆமா. அந்த கவுண்ட்லெஸ் எல்லாம் பெத்துட்டு காலத்துலலாம் இந்த இருந்தாங்க. மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நெறைய பேருக்கு இப்பதான் சேஃப்டியா நெறைய விஷயம் கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்ப இதெல்லாம் கிடையாது. அந்த டயத்துல உங்களுக்கு என்ன தோணும்? இப்ப செகண்ட் பேபி வரும்போது லைக் உடம்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் தோணியிருக்கும்ல? எல்லாமே கலந்த கலவையா இருந்துச்சு. ஒரு இந்த மிக்ஸ்ட் பேபி எமோஷனா நல்லபடியா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் நெறைய கனவு கண்டுட்டேன். ஆ. இந்த பேபிக்கு அந்த கனவ மறுபடியும் காணுவோமா? இல்ல என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. எப்படா ஒரு 8 மாசத்த தாண்டிட்டா கூட பரவால்ல. எப்படா தாண்டிருவோமா நல்லபடியா? அந்த மாதிரி தோணிட்டு இருந்தது. சந்தோஷம் இருந்தாலும் கூட ம். பயம் ஒரு பக்கம் இருந்துட்டே தான் ஆமா. இருந்திருக்கு. சின்னம்மா ஏதாவது வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் பயமா இருக்கும். "ஐயோ! இது ஏன் இப்படி பண்ணுது? அது ஏன் இப்படி பண்ணுது?" அப்படின்னு சொல்லிட்டு. சின்னம்மா ஏதாவது எனக்கு நைட் தூங்கும்போது இருந்ததா, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் மறுநாளு. டாக்டர் வெயிட் பண்ணாம ஆமாமா. மறுநாள். ஆ. டாக்டர் இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அவங்க பார்த்துட்டு இல்லம்மா எல்லாமே ஓகே தான். பொதுவாவே பிரெக்னன்சி டயத்துல சில சமயம் வயிறு ஒரு மாதிரி பண்ணும். அதெல்லாம் பண்ண தான் செய்யும். ஆனா எனக்கு வந்து ஆல்ரெடி அப்படி இருந்தனால, இருந்ததுனால ரொம்ப பயமா இருந்தது. கொஞ்சம் டென்ஷனான ஆமா பிரெக்னன்சி தான் டென்ஷனாவே இல்லையா? இருந்தது. சந்தோஷம் இருந்தா கூட இருந்தாலும் அத முழுசா அனுபவிக்க முடியல. அனுபவிக்க முடியாம பயமாவே தான் இருந்தது. ஓகே.